மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மழையை எதிர்கொள்ள தயார் என மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்துள்ளார். அதன்படி பொதுமக்கள் மழை சேதம் குறித்து மாவட்ட கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்க 1077 மற்றும் 043642222588 என்ற உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிவாரண முகாம்கள், புயல் மற்றும் மழை தொடர்பான எச்சரிக்கைகளை அளித்திட 25 கடற்கரை கிராமங்களில் எச்சரிக்கை கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாகைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் உதவிக்காக பேரிடர் கால அவசர எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ள 04651077 மற்றும் 1800-233-4233 என்ற உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 11 புயல் பாதுகாப்பு மையங்கள், பள்ளிக்கூடங்கள், திருமண மண்டபங்கள் என நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மேலும் வேதாரண்யம், தலைஞாயிறு, திருக்குவளை, வேளாங்கண்ணி, நாகை உள்ளிட்ட இடங்களுக்கு தாசில்தார் அடங்கிய குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தமிழக கடற்கரை பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் அடுத்த 5 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆழ்கடல் பகுதியில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கடற்கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகையில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கடல் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் நாகை மாவட்டம் நம்பியார் நகரில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. நம்பியார் நகர் மீன்பிடி இறங்கு தளத்தில் வடக்கு பகுதியில் தடுப்புக்காக இருந்த கருங்கற்கள் மற்றும் மணல் திட்டுகள் இடிந்து விழுந்து கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டதால் கடல் நீர் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆய்வு செய்த மீன்வளத்துறை இணை இயக்குநர் ஜெயராஜ், நம்பியார் நகர் மீன்பிடி துறைமுகத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பு சுவர் அமைக்க அரசு திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் என்றால் என்ன என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பொதுவாக ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு கனமான மழை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் அலர்ட் அப்படின்னா அதி கனமழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எச்சரிக்கிறதுக்காக அதை சொல்றாங்க. ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறது ஒரு 20 சென்டிமீட்டர்லேருந்து தொடர்ந்து மழை இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா கூரை வீடுகள், கொஞ்சம் தாழ்வான பகுதியில் நிறையா தண்ணி தேங்கி இருக்கும், கால்நடைகளுக்கு பாதிப்பு இருக்கும். இதே சிகப்பு அலர்ட் அப்படிங்கிறது 30 சென்டிமீட்டருக்கு மேலே மழை தொடர்ந்து இருக்கும். சரிங்களா? இதில் மிகப்பெரிய நிலச்சரிவு, வெள்ளம், கால்நடைகளை அழைச்சிட்டு போகிறது, கூரை வீடுகள், அப்புறம் மக்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குங்க. ரெட் அலர்ட் அப்படிங்கிறது அதி கனமழையை குறிக்கிறதுக்காக தான் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அவங்க முன்னாடி வானிலை அறிக்கை எல்லாமே நம்பகத்தன்மையாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா ரெட் அலர்ட்னு சொல்கிற நேரம் தான் வெயில் அடிக்குது. எதை நம்புறது என்ன அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியல. ரெட் அலர்ட்டுங்கிறது அதிதீவிர கனமழைக்கு தான் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.